நேயர்களே, உங்களை வரவேற்கிறேன். தயாராகுங்கள். நிகழ்ச்சி கொஞ்சம் பெருசு, கன்னியூஸாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோ இப்போ இந்த இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்தது பவுனம்மா கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க, அந்த பக்கம் தள்ளிக்கங்க, நான் செட் பண்ணி கொடுக்குற வரைக்கும். இப்போது இந்த காஞ்சதில் இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, பவுனம்மாவுக்கு முதல்ல அவங்க கேஸில் சமைக்கிறத செய்து காட்ட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கேஸில் இதை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக பார்த்திங்கன்னா தாய் கிழவி லைட்டரே எடுத்துகிட்டு வரல. இந்த கிழவியை வச்சுட்டு எப்படிங்க லைவ் போடுறது பாருங்கள். மெயினான சரி நம்ம அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணுவோங்களா. தாய் கிழவி எடுத்துகிட்டு வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை எடுத்துகிட்டு ஓகேங்களா, நம்ம இதோ இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் சொல்கிறீங்கள அதே இண்டக்ஷன் ஸ்டவ் தான் மேலே வச்சுக்கிறோம். நீங்கள் பயன்படுத்தியில் பார்த்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நாங்கள் அனுபவத்தில் இருக்கிறனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும். ஆன் பண்ணுமா, ஆன் பண்ணி தான் இருக்கா? ஓகே. இப்போ நான் வந்து ரெகுலராக தொடங்குற போகணுமா, நீங்கள் அதை பற்ற வைங்க. நம்ம கேஸ் அடுப்பில் இப்போ பருட்டாக பற்ற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு இது ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நான் எடுத்துக்க போகிறேன். என்னோடய எண்ணெயை பவுனம்மா அவங்க பற்ற வச்சு அவங்க பாட்டுன்னு செய்வாங்க. நிகழ்ச்சியை கண்கூட பாருங்கள். இதோ இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும்தான் ஊற்றி இருக்கிறோம். காஞ்ச அந்த ஃபிஷ்ஷை இங்கே வச்சுக்கிட்டு இதோ பாருங்கள். இப்போ இது சிறுசாக இருக்கிறனால நம்ம தாராளமாக 2-3 வைக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா ஊற்றிக்கணும். நீங்கள் இந்த இதில் நீங்கள் அதில் இந்த கொழுப்போடு இருக்கிறத எடுத்து அந்த பக்கம் வச்சுங்க. உங்களுக்கு நீங்கள் அதில் வச்சு எடுங்க. நம்ம நேயர்களுக்கு வரிசையாக காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்ணெயை போட்டு இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ 1100 வச்சுருக்குறோங்க கரண்ட்டாக இதையா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவ்வளோ ஹெவியாக கன்னியூஸை வைக்கக்கூடாது. இப்போ டக்குன்னு ஸ்ட்ரீம் ஆயிலுக்காக நம்ம மூடி வச்சிடுறோம். ஓகேங்களா. இப்போ 400 நான் மாற்றிக்கிறேன். பவுனம்மா அவங்களும் நீங்கள் வந்துமா 3 வைங்கம்மா, கரெக்டாக இருக்கும். ஒரே மாதிரி இந்த அப்படி வைக்கக்கூடாதுமா, ஒரே மாதிரி இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஓட்டையாகவே வச்சிங்கன்னா சரியாக வேகாது. மட்டமாக இருக்கிறது ஒன்று எடுங்க. அது அந்த பக்கம் இதோ ஒரு இது சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் இந்த இதை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றுங்கம்மா இதுக்கு. ஏன்னா இதில் வேகிற மாதிரி அதில் வேகாதுங்க. ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றணும். கொஞ்சம் இந்த இடத்துல மேலே சென்டராக ஊற்றிட்டு நீங்கள் திருப்பி வச்சுட்டு அப்புறம் தான் இது பண்ணணும். நீங்கள் கையில் பண்ணாதீங்க. பார்க்குற மக்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி இது மாதிரி பிடிச்சிக்குங்க. அதில் எடுத்துங்க. ஸ்ட்ரீம் பாயில் முடிவுமா, போது டக்குன்னு முடிவுமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டுமே நம்ம சொல்கிற மாதிரி ஸ்ட்ரீம் பாயில் அப்படிங்கிற மெத்தடில் போதுங்க. குரு வைத்திய உணவே மருந்துக்காக ஒன்று கரண்ட் அடுப்புலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இண்டக்ஷன் ஸ்டவ்வு சரிங்களா. இது வந்து கேஸில் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சட்டுக்கு இன்னொன்று போய் எடுத்துகிட்டு வந்துக்குமா. இப்போ திறந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம மாற்றி வச்சுக்கணும். எனக்கு கையிலேயே எடுத்து பழக்கம் இருக்குது. தீயை விடாமல் நான் வந்து டக்குன்னு மாற்றிக்குவேன். ஸோ இதை வச்சுக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், டக்குன்னு திறந்து அவ்வளோதான். ஓகே. எண்ணெய்க்குள்ளே போடாமல் சரிங்களா, எண்ணெய்க்குள்ளே போடாமல் மக்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிளகா கூட்டு காரில் அடிக்குது. ஓகேங்களா. எண்ணெய்க்குள்ளே போடாமல் எண்ணெயை லைட்டாக மேலே ஊற்றி நம்ம ஹீட் பண்ணையில் ஒரு நீராவி வருங்க. ஸோ அந்த நீராவி உள்ளுக்குள்ளே அந்த மூடி வச்சுருக்கிறதுலே ஸ்ட்ரீமாக உள்ள ப்ரெஷரை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் வெந்துடும். கொஞ்சம் கவனமாக மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா அடியில் தீஞ்சிடும். ஓகேங்களா. பவுனம்மா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பார்த்துக்குமா, திருப்பி கொஞ்சம் திறந்து எடுத்து பார்த்துக்குங்க. நம்ம இதை முதல்ல தெளிவாக காமிச்சிட்டு அடுத்தது இட்லி பாத்திரத்துக்கு போகணும். சரிங்களா. பவுனம்மா இப்போ வெளியே எடுக்கல, தள்ளி எடுத்துக்கங்க. கேமராக்கு தெரியணும். சிம்மில் வைங்க, திருப்பியில் சிம்மில் வைங்க. டக்குனுமா ஃபுல் சிம்மில் வைங்க. வச்சுட்டு அப்புறம் இது பண்ணி பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், அருமையாக வந்துட்டு இருக்குது. வெள்ளை அடிச்சிடும். ஓகேங்களா. இதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மட்டும் திருப்பி வச்சுக்கிட்டே இருங்க மக்களை, இல்லைன்னா அடியில் கருப்பாயிடும். ஓகேங்களா. கொஞ்சம் பெருசில் வைங்க. இப்போ எதற்காக இப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய புரோட்டீன்கள், அதுலேயும் ரிச் புரோட்டீன்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க பயன்படக்கூடியது. உடலில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு ஆர்ம்ஸு, அதில் பைஸு, ட்ரைஸு, காப்ஸு, இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விங்ஸு, செஸ்ட் இதெல்லாம் வந்து நல்லா வெயிட் போடணும்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லைங்களா. கீழே தை உள்பட இல்லை கீழே வர காப்ஸ் உள்பட எல்லாமே செய்வாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இங்கே பார்த்துங்க, இந்த மாதிரி வயதானவங்க இவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட இந்த ஃபிஷ்ஷில் எடுக்க சொல்கிறதுல முக்கியமான காரணம் என்னென்னா,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் புரோட்டீன் மட்டும் இல்லை. தெரியுதுங்களா? மிளகா கூட்டோட காரம் வெறும் புரோட்டீன் மட்டும் இல்லை. சரிங்களா? கூடுதலாக என்ன இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு இருக்குது. ஏன் நான் இதில் இடுக்கியில் எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ஆகும். நிகழ்ச்சியை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சுக்கணும். எனக்கு பழக்கம் இருக்குது சூடாக தொட்டு நிறையா தாட்டி செய்து. அம்மாவுக்கு அவங்களுக்கு கரண்டியில் தான் செய்ய முடியும். அதனால சரி கொஞ்சம் தள்ளி நின்றுக்குமா, நீ முடிச்சுட்டு இங்கே இப்படி பேக்கில் நின்றுக்க. ஏன்னா அந்த காரில் அடிச்சதுன்னா ரொம்ப நேரம் சுவாசிக்க முடியாது. ஓகேங்களா? திறக்கையில் ஸ்ட்ரீம் பாயில் இல்லைங்களா, இப்படி மூஞ்சி வச்சுட்டு திறந்துடாதீங்க. திறந்தே மூக்கில் ஏறிடும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இருமல் வந்துடும். அதனால் திறக்கையில் இப்படி இந்த மூடி திறக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி இப்படி அந்த இதை கொடுத்துட்டு நீங்கள் மூடி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி மிதமான சூட்டில், நிறைய பேர் சூடு பண்ணால் கெடுதல்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி மிதமான சூட்டில் பண்ணி பாருங்கள். இதில் உள்ள சத்துக்கள் பெரிய அளவில் வீணாகாது. சிம்மில் வேணும், நல்லா சிம்மில் வச்சு. அதாவது மிதமான சூட்டில் நம்ம எத்தனை முறை சூடு செய்தாலும், நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரிங்க உடனே இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு பல முறை சூடு பண்ணி சாப்பிட்டாலும் நல்லதுன்னு சொல்லிட்டான்னு மொட்டையாக புரிஞ்சிக்கூடாது. ஒவ்வொரு இதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு சொல்லக்கூடியது அதுக்கு தான் பொருந்தும். மற்றதுக்கெல்லாம் வெவ்வேறு டிப்ஸுகளை பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போடாமல் பாதி சன்லைட்டில் வெந்திருக்குது. மீதியை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வேக வைக்கிறோம். ஸோ அதனால் மிதமான சூட்டில் டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக இங்கே பாருங்கள், ஜெம்சியின் குடும்ப உறவினர்களை, பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை பார்த்துக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கொழுப்பு வெயிலில் காஞ்சி எப்படி பாடி இருக்குதுன்னு. இந்த கொழுப்பில் உள்ள சத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்ம உள்ளே எடுத்துக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம சொல்கிற ஒமேகா 3, ஒமேகா 9, சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்காகத்தான் இதுலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவோடதில் தான் அதிகமாக வருது. அது கம்மி வந்துட்டு அமைதியாகவே நீ அந்த பக்கம் போய் உனக்கு மூக்கில் ஏறாது, நான் பார்த்துக்கிறேன் ரெட்டை. ஓகேங்களா? தாய் கிழவினால் அவ்வளோதான் முடியும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இதில் 120 வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இனி வந்து வெந்துருச்சு. ஒரு லிமிட்டுக்கு மேலே திருப்பினீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, அலங்காமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா மூக்குலையும் ஏறாது, இருமலும் வராது. இப்போ ஒன்று வேக வச்சு காமிச்சாச்சு அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி, அதாவது இது கன்னியூஸாக உங்களுக்கு காய வச்சதுலேருந்து வந்ததுலேருந்து இப்போ செஞ்சு வெளியே எடுத்து சாப்பிட்ற வரைக்கும். போய் கதவை திறந்து வச்சு அங்கே நெல்லுமா போமா. நல்லா இது வந்து தோசைக்கல் குழி வாக்கில் இருக்குதுங்க. இப்படி இது வந்து மட்டமாக இருக்கும். கரண்ட் அடுப்பில் நிறைய பேர் கேட்டிங்க, ஆனால் இதில் வந்து இரும்பு தோசைக்கல் வைக்கலாமான்னு. இரும்பு மட்டும்தான் வைக்க முடியும், இல்லைன்னா எஸ்எஸ் பாத்திரங்கள் மட்டும்தான் வைக்க முடியும். மற்றதெல்லாம் இண்டாலிக்கு, அலுமினியம், ஈயம், நீங்கள் சொல்கிற மற்ற பித்தளை இதுக்கெல்லாம் வச்சா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வேலை செய்யாது. இது அந்த குறிப்பு நல்லா ஞாபகம் வச்சுங்க. கீழே இருக்கிறது இரும்பு, முழுக்க அயன் தோசைக்கல், ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் பார்க்குறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழி இருக்கிறது. ஆப்பத்துக்கு இதுக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆப்பம் தெரியும் இல்லைங்களா, அந்த ஆப்பத்துக்கான தோசைக்கல். இப்போ அதில் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ இதில் இருக்கிற அந்த மிளகா கூட்டு அந்த அளவுக்கு உள்ளே ஏறுது. இப்போ எதுக்கு நான் இருமிட்டு இந்த இதில் நிகழ்ச்சியாக பண்ணுறேன்னு குடும்ப உறவினர்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. என்னோடய சுவாசம் வரைக்கும் இந்த மிளகா கூட்டு காரத்தை ஏன் விடுறேன், ஏன் சுவாசிக்கிறேங்கிறத நம்ம உறவுகள் வழக்கம் போல கேட்டு தெரிஞ்சுங்க.
இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அது மேலே மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். சரிங்களா? நீங்கள் எண்ணெயில் போடுறது காட்டிலும் இந்த மாதிரி ஆயில் ஊற்றுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிற எண்ணெயும் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. மரச்செக்கு நல்ல எண்ணெய். ஓகே, அதாவது Black Sea Save ஆயில். மை டியர் ஃபாரினர்ஸ், இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுற ஆயில் Black Sea Save ஆயில். ஓகேங்களா? மூடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்போனா தான் அது பலன் தரும். நெய் மீன் நம்ம பயன்படுத்தி இருக்கிற மீனுடைய வகை நெய் மீனுங்க. ஓகேங்களா? இப்போ அந்த மிளகா கூட்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க, இனி வந்து மூக்கில் நெடியை அடிக்காது. நல்லா நினச்சிங்க, எடுக்கவில்லை. மிளகா கூட்டு நல்லா வெந்து அந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டதுனால இனி மூக்கில் ஏறாது. ஸோ இப்போ புரியுதுங்களா எவ்வளோ டைமிங் ஆச்சு அந்த மிளகா கூட்டோட பச்சை வாசம் போகிறதுக்கு, நம்மளுக்கு மூக்கில் ஏறாமல் இருக்கிறதுக்கு. அந்த சின்ன ஒரு இது இருக்குங்களம்மா, தோசை கரண்டி சட்டுக்கும் அந்த சிறுசுன்னு எடுத்துகிட்டு வச்சுருவார், அதுதான் கை பிடிச்சி எடுக்கிற சௌகரியமே. நானூறில் வச்சுருக்கேன். 1100 ஸ்டார்டிங்கில், ரெண்டாவது 400க்கு கொண்டு வந்து 120ல் ரொம்ப நேரம் வச்சுருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சிம்முக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் இப்போ இதை பெருசு பண்ணிக்குவோம். இப்போ இதில் உள்ள 3ம் எடுக்க தயாராகிவிட்டது. ஜெம்சியன் குடும்ப உறவுகளை எடுத்துட்டு அதோட பக்குவம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன், இதிலோட பக்குவத்தையும் காட்டுறேன், அப்போவே சுட சுட சாப்பிட்டும் காட்டுறேன். ஸோ அதோட இந்த லைவை முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரமும் கையோடு செஞ்சு முடிச்சுவோம். சரிங்களா? இட்லி பாத்திரத்தில் ஸ்ட்ரீம் பாயிலில் வேக வச்சு காட்டுறதும் கையோடு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதிலே கன்யூஸாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தையும் வச்சு கையோடு முடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் தயாராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பாருங்கள், எது எங்கெங்கே இருக்குது. இட்லி பாத்திரமெல்லாம் ரெடி பண்ணி வைங்க பார்க்கலாம். ஞாயிறுகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக லைவை முடிக்க பார்க்கலாம். பொறுமையாக ரொம்ப அவசரமாக ஓட வேணும். அம்மா நான் கேட்டது சின்ன தோசை இதுக்குமா, சட்டுக்கு ஒன்று இதே மாதிரி பட்டையாக வருது. இப்போ முன்னாடி சைடு பட்டையாக இருக்குல்ல, ரவுண்டாக இல்லாமல் அந்த சட்டுக்கத்தை கேட்டேன். அதெல்லாம்மா சில்வர் இல்லைம்மா, ஒரு தாட்டி சொன்னால் புரிஞ்சுக்குமா. போம்மா, நம்மக்கிட்ட இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு வாம்மா. தெளிவாக இது தயாராகிவிட்டது. நேயர்களை பார்த்துக்குங்க. இதை தாங்க எடுத்துகிட்டு வர சொன்னேன். இந்நேரமாச்சு இந்த கிளவி வேறு எதையோ போய் தூக்கிட்டு வருது. அருமையாக வருங்க இது, அதுக்காக தான் சொன்னேன். இங்கே தாம்மா இருக்குவா, நான் எடுத்துக்கிறேன். இந்த தோசைக்கல் வெளியே எடுத்துருங்க, அங்கே கொண்டு வச்சுட்டு வந்துடுங்க. இதோ அடுத்து இட்லி பாத்திரம். இப்போ இதைய பவுனமாக பற்ற வைப்பாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாப்பிட்றத காட்டுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து தட்டம். இட்லி ஊற்றுற தட்டத்தில் ஒரு துணியை வச்சுக்கோங்க. இது வந்து இட்லிக்கு பயன்படுத்துகிற துணியை வைக்க வேண்டாம், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் அந்த கொழுப்போடு இருக்கிறதும் அந்த மண்டத்தலையோடு வர்றதும் வால் பகுதியும், இதோ அந்த வால் பகுதியை ஒட்டிய சதை பகுதியும், இதோ அந்த மண்டையோடு இருக்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்த அதிகமாக பயன்படுத்துங்க ஸ்ட்ரீம் பாயிலில் வேக வைக்கிறதுக்கு. இன்னும் 2 பீஸ் எடுத்துங்க. அப்படியே
இன்னொன்று வைங்க. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை நல்லா தெளிவாக தெரியும். ஜெம்சி நேயர்களை பவுன் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை போட்டுங்க. டாப் ஏங்கல்லையும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்துருவீங்க. இப்போ என்னென்னா நம்ம அடுத்து இது வெந்துருச்சு. இதை வந்து இதோட மூடி வைக்கிறது. ஓகேங்களா? கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக மீன் வந்து இந்த இடத்துல மாட்டிச்சுங்க. அதனால தான் என்னடா அடித்தாலுமே லாக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அவ்வளோதான். கரெக்டாக கச்சிதமாக இதாகிடுச்சு. இனி வெந்ததுக்கப்புறம் இதில் பார்ப்போம். இது சிம்மில் இதாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெந்ததை ஒன்றும் சாப்பிடுவோங்களா? நம்மளுடைய பாப்பா வேறு ஓவர் ரகலை பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ இதில் இங்கே பாருங்களேன், அழுங்காமல் அந்த சென்டரில் உள்ள முள் போகிறக்கு இப்படி பிச்சோம்னா அழுங்காமல் வந்துடும் சென்டரில். ஓகே, ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம வெந்துருச்சா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பவுனம்மாக்கு கொடுப்போம். ஓகேங்களா? வாசமே அற்புதமாக இருக்குது. பேருக்கு தகுந்த மாதிரியே நெய் மீன் தானுங்க. அட்டகாசம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி முள்ளே இல்லைங்க அதிகமாக. ஒரு தட்டை எடுத்துட்டோம்னா நமக்கு அப்படியே பிச்சு தரேன். பவுன் அம்மாவுக்கு முள் எடுக்க தெரியாதுங்க. எப்போ நம்ம தான் பிச்சு கொடுப்போம். இப்போ அவங்களுக்கு அம்மா பிச்சு கொடுத்துருவோம். அதுக்குள்ளே இதை திரும்பி போட்டுருவோம். இப்போது இதில் பெரிய அளவில் முள் இல்லை. அம்மா நீங்களும் பார்த்து சாப்பிடுங்க, கண்ணை மூடிட்டு சாப்பிட்றாதீங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்துக்குங்க பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை, ஜெம்சி நேயர்கள், இந்த மாதிரி சிந்தாமல் சிதறாமல் அதை சாப்பிடுமா. அப்புறம் எடுத்துத்தரேன். வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இங்கேயே நின்று சாப்பிடுமா. நேயர்களுக்கு தெரியணுமில்ல நீ சாப்பிட்றியா சாப்பிட்லையான்னு. இப்படி வந்துக்க மரமிச்சது. அங்கே பவுன் ஜெம்சி நேயர்கள் அங்கே இருக்காங்க. பவுன் ஃபுட்ஸ்லாம் வீடியோ க்ளோஸாக இருக்கிறனால ஃபேஸ் தெரியாது. ஓகே, அற்புதமாக அந்த கொழுப்பு பாருங்க மக்களை. இதுதான் நம்ம காட்ட நினச்சது. அந்த கொழுப்பு உள்ளே வச்சோம் பார்த்தீங்களா. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை நல்லா தெரியும், பார்த்துங்க. அப்படியே கரைஞ்சி நிற்கிது. எண்ணெய்க்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா இது பூரா அந்த எண்ணெய்க்குள்ளேயே போயிடும், நம்ம எதில் பொரிக்கிறோமோ. சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், இதில் எடுத்துக்கங்க நேயர்களை. இப்படி பண்ணையில் அது முழுக்க முழுக்க கொஞ்சம் ஹீட் ஆகி இதில் வடிஞ்சு போனாலும் மீதி அந்த இதில் நிற்கும். நம்ம சொல்கிற மாதிரி அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் பக்காவாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒமேகா 3 ஒமேகா 9 எல்லாம். ஓகேங்களா? அற்புதம். அருமை. இந்த கொழுப்போடு இருக்கிறத அப்படியே பவுனமாக ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நம்ம இதை கரெக்டாக நல்லா மென்று ரசித்து சாப்பிடுவோம். பாருங்கள், இது நல்லா மென்று ரசித்து இந்த இடம் அந்த கொழுப்பு இருக்கிறது நம்ம சொல்கிற சேச்சுரேட்டட் ஃபேட். ஓகே, சாப்பிடணும். அவ்வளோதான். ஏன்னா இட்லி பாத்திரத்துலேயே வெந்ததே அதை எடுத்து காமிச்சிருங்க ஒரே கன்யூஸாக. அதுக்கப்புறம் மீதி பூரா நாங்கள் வேக வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் இதே மாதிரி வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? நல்ல கடைக்காரர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்காரரு ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு உடம்புக்கு ஏற்றுதுன்னு இருக்கிற கடைக்காரர் இடங்களா. ஓகேங்களா? அற்புதம். நெய் மீன் தான். உப்பு
அதான் தி பெஸ்ட்டு பக்குவத்தில் இருக்குது. இது அற்புதமாக அப்படியே இருக்குது. பவுனம்மாக்கு இங்கே பாருங்க அப்படியே ஒரு இது சூப்பராக வெந்திருக்கு. இந்தாம்மா அப்படியே பொறுமையாக வச்சு சாப்பிடுமா. கொஞ்சம் தெளிக்குமா. இப்போ இதில் வெந்தது ரெடி, நம்ம சாப்பிட போகிறோம். இது சூடாடுறக்குள்ளே கொஞ்சம் தெளிக்குமா. இதில் மறுபடியும் நம்ம அடுத்த வேகத்துக்கு எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா. நம்ம இதை தட்டுக்கள் கூட இதோ 1 2 3 வச்சா தான் கரெக்டாக இருக்குது இந்த அடுப்புக்கு. ஓகேங்களா. இண்டக்ஷன் ஸ்டவ்வு தோசைக்கல்லோட அளவு ஜெம்சி நேயர்களை தூக்கி காட்ட முடியாது. பாருங்க, உங்களுக்கு கேமரா வந்து திருப்பி காட்டுறேன், பார்த்துக்கங்க. இதோ இண்டக்ஷன் ஸ்டவ்வு கரண்ட் அடுப்பில் நம்ம ஃபிஷ்ஷை வச்சு இரும்பு தோசைக்கல்ல வச்சுருக்கோம். நல்லா பார்த்துக்குங்க. இதில் இனி மூடி வச்சு நம்ம செய்யணும். ஓகேங்களா. அடுத்து அதையும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்குவோம். அதை அப்படியே இப்படி புரட்டி விட்டுருவோம். ஏன்னா கீழ் சைடு எண்ணெய் இருக்கணும். சரிங்களா. இந்த கொழுப்பு இதெல்லாம் இதாகாமல் இருக்கிறதுக்காக பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போது இதை நம்ம மூடி வச்சு 120 வெந்துக்கிட்டு இருக்குது. அது வாட்டுன்னு வேகட்டும். இது இந்த பக்கம் பெருசில் தான் வெந்துக்கிட்டு இருக்குது. இட்லி பாத்திரத்தில் நீராவியில் வேக வச்சு எடுக்கிறது. ஓகேங்களா. இப்போ நம்ம இதை சாப்பிடுவோங்களா. எப்படி இருக்குன்னு பார்த்து பார்ப்போமா. இதை பாருங்க, கரண்ட் அடுப்பில் வேக வச்சு எடுத்தது, அதுவும் அற்புதமாக வெந்திருக்குது. கேள்வி கேட்ட சகோதரிகள், பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, ஜெம்சி நேயர்களை பார்த்துக்குங்க. கரண்ட் அடுப்பில் பக்குவமாக கேஸில் வேக வச்ச மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கிறோம். டைமிங் தான் பார்த்துக்குங்க எவ்வளோ நேரமாச்சு. ஆரோக்கியமாக சாப்பிடணும், உணவே மருந்தாக இருக்கணும்னா கொஞ்சம் டைமிங் எடுக்குங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே. தி பெஸ்ட். இல்லடா 2 மணி நேரம் சன்லைட்டில் இது வெந்திருக்குதுங்க. அதாவது காய வச்சதில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் பவுனமாக்கு முடிஞ்சது. நம்ம இந்த முள்ளை எடுத்துட்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. அனல் பறக்க ஆவி பறக்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான். இந்தாங்க அப்படியே அற்புதமாக ஒரு பீஸில் உள்ள முள்ளை வெளியே எடுத்தாச்சு. பார்த்துங்க நேயர்களை. இப்போ இது வந்து கரண்ட்டில் வந்தது, பவுனமாக கொடுக்குறோம். ஓகே. அற்புதம் அற்புதம் அற்புதம். இதை பாருங்கள், ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கட்டுமா இருக்கட்டும். தோல் பகுதி, இந்த மீனோட தோல் பகுதி கீழே உள்ளே பாருங்கள் எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு. எம்சி நேயர்களை கிளியராக பார்க்குறதுக்கு நான் முன்பு சொன்ன மாதிரியே பவுன் ஃபுட்ஸில் இணைஞ்சிக்குங்க. அது உங்களுக்கு 2வது எடுத்து எடிட் பண்ண வெர்ஷனாக வரும். இந்த தோல் பகுதியில் உள்ள அது கீழே உள்ள அந்த கொழுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் பக்காவாக சாப்பிடணும். அது வேறு சைடில் ஆவி விட்டுட்டே இருக்குதுங்க, கை கடிக்குது.
இது அழுங்காமல் அப்படி திருப்பி போட்டு ஓகே. கரெக்டாக என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் அதோட கேப்பில் உள்ளுக்குள்ளே அந்த உடஞ்சி ஓப்பனாக இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் எண்ணெயை ஊற்றி விட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போது பொறுமையாக சாப்பிடுமா, அடுத்து அடசல் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இதுதாங்க நாங்கள் சொல்கிறது. ஆராய்ச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செஞ்சு சாப்பிட்டா என்ன பாதிப்பு பண்ணுது, கேஸ் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டா என்ன பாதிப்பு வருது. இன்னி ஏற்கனவே முன்னாடி காண்பிச்சிருக்குங்க. ராக்கெட் அடுப்பு, மினி ராக்கெட் அடுப்பு, நேனோ ராக்கெட் அடுப்பு, வெறும் விறகடுப்புன்னு. ஸோ அத்தனையிலையும் செஞ்சுருக்கிறோம். பம்ப் அடிக்கிற ஸ்டவ்வு, அதாவது மண்ணெண்ணெய் செய்கிற இல்லைங்களா அது. இன்னி திரி அடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்தில். இன்னியும் பொட்டடுப்புன்னு சொல்லுவாங்க. இட்லி அதாவது நிலக்கடலை பொட்டு போட்டு செய்கிறது, மரப்பொடி போட்டு செய்கிற அடுப்புன்னு அத்தனையிலும் சமைச்சிருக்குறோங்க. இந்த பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதனால் பவுனம்மா பாதி கொடுத்துருங்க. எல்லா பீஸ்லையும் ஒரே மாதிரி டேஸ்ட் வருமானு சொல்ல முடியாது. இப்போ இந்த முள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா எதுங்க மீன் குஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்ரு. காலையில் பவுனம்மா சன்லைட்டில் காஞ்சிருக்காங்க, கூட இப்போவும் காஞ்சிருக்காங்க. இதை காய வச்சு எடுக்கிறதுலையும். ஸோ ப்ரோ வைட்டமின் டியை எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிற மாதிரி கால்சியம், விட்டமின் டி, சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டை எடுத்துக்கிட்டோம்னா டக்குன்னு முழுசாக நம்ம உடம்புக்கு ஒரு பயிற்சியும் பலனையும், அதாவது உணவே மருந்துங்கிறதையும் கொடுத்த மாதிரி முழுமை பெற்று அந்த பற்றாக்குறையினால், விட்டமின் டி பற்றாக்குறையினால், கால்சியம் பற்றாக்குறையினால், ஏன் இன்னி வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனையில் உள்ளவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துக்கலாம். நான் அப்படி தான் பவுனம்மாவை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தப்போ மீட்டு கொண்டாந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து சூரிய ஒளி மேலே படாமல், ஏன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ எடுத்து எடிட்டிங் இதுவே போயிட்டுருக்கிறனால சன்லைட் அதிகமாக படாமல் இருந்தப்பவும் நான் என்ன மீட்டுக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தி நாங்கள் எங்கள் வாழ்வியலில் இந்த மாதிரி மீண்டு வந்த முதல்ல. அதுக்கப்புறம் எங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு பரிந்துரைத்து அவங்களும் நல்ல ரிசல்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் உலக மக்களில் தகுதியானவர்கள் பலன் பெற்று மீண்டு வரணுங்கிற ஒரு பொதுநல நோக்கோடு வைக்கிறோம். அதற்கு பார்க்குறவங்களில் புதியவர்களோ ஆதரவு கொடுங்க. முதல்ல உங்களுக்காக இலவசமாக கீழே நிறைய நிகழ்ச்சிகள் வழங்கியிருக்கிறோம். ஸோ அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் வரிசையாக முதல்ல பாருங்கள். கீழே வந்து பவன் ஃபுட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவத்தவங்கிற பிளேலிஸ்ட்லேயும், ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுங்கிற பிளேலிஸ்ட்லேயும், குரு பார்வை, சிசி நியூஸ் தமிழ் அப்படின்னு பல்வேறு பிளேலிஸ்ட் இருக்குங்க. ஆலய தரிசனங்கள் உள்படத்தான். அதில் கீழே இருக்கிறதெல்லாம் நகர்த்தி பார்த்துட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி டிப்ஸுகளோடு இணைந்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் ஏற்படும். எடுத்த உடனே இந்த டிப்ஸை பார்த்து தான், இந்த லைவை பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து இந்த லைவை மட்டுமே பார்த்து பலன் பெறலான்னு நினைக்காதீங்க. அது முழுதாக, அதாவது எப்படி சொல்கிறதுங்க, போர்ஷன் முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்துலேயும் இருப்போம். ஷார்ட்ஸு, ரீல்ஸு, அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஷேர் ஷாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய ரீல்ஸ்லேயும் இருக்கிறோம், பயணிக்கிறோம். அதுக்கான லிங்க்கு நம்ம சேனல்லே உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா 5 லிங்க் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த லிங்க்கு ஃபேஸ்புக்கோடதாகவும், இன்ஸ்டாகிராமாகவும், ட்விட்டராகவும், ஷேர் ஷாட்டாகவும், இனி த்ரெட்ஸோடதும் கூட இருக்குது. யார் யார் எங்கெங்கே பயணிக்கிறீங்களோ, எங்களுக்காக புதிதாக நீங்கள் எந்த ஒரு சமூக ஊடகங்கள்லையும் இணைய வேண்டாம். ஏற்கனவே இணைந்து பயணிச்சிங்கன்னா நம்ம இப்போ சொன்ன சமூக ஊடகங்களில் என்னையும் அங்கே பின்பற்றிக்கிங்க, பவுனம்மாவையும் பின்பற்றிக்கிங்க. அது உங்களுக்கு தொடர்ச்சியாக கன்னியூஸாக சில தகவல்கள் கிடைக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், இது ஒரு முக்கிய தகவல். இதுக்கு முன்னாடி போட்ட பெரும்பாலான ரீல்ஸில் நான் உங்களுக்கு அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. புதியவர்களை, குடும்ப உறவினர்களுக்கு தெரியும், தெளிவாக வந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லே அந்த பக்கம் நகர்ந்து போயிடுச்சு நம்ம நகர்த்தினதில்.
அதனால தான் என்னடா இந்த பக்கம் வேகுது அந்த பக்கம் வேகுதுன்னு. ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சது போக இன்னொரு 3 அணை இருக்குங்க, அது ஒரு அடைசல் ஆயிரும். இது வந்து இப்போ பவுனம்மா சிம்மில் வச்சுருக்காங்க, வெந்துருச்சான்னு திறந்து பார்ப்போங்களா? இது முடிச்சாச்சுன்னா நம்மளுக்கு நேரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வெந்துருச்சு, பூ போல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து எடுக்கிறதுக்கு எந்த பீஸை முதல்ல எடுத்து டெஸ்ட் பண்ணலான்னா இந்த பீஸை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அருமையாக இருக்குங்க. இப்போது இந்த துணி ரெண்டாவது பயன்படுத்த முடியாதுங்க, வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது வெந்துருச்சான்னு ஒன்றை மட்டும் டெஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் இது மூடியே இருக்கட்டும். பெருசில் இவங்க கொஞ்சம் இப்போது நீங்கள் இதில் கொஞ்சம் கருப்படிக்கிற மாதிரின்னுலாம் ஃபீல் பண்ணுறவங்க இதில் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது, அழுங்காமல் வெந்துடும். சூடாக இருக்கிறனால நம்ம இதுலேயே பிப்போங்களா? இதா அருமையாக வெந்துருச்சுங்க, அப்படியே புகுன்னு போகுது. இதா என்னென்னா அந்த மாதிரி ட்ரையாக இல்லை, பட் ஆனால் வெந்துருச்சு. அம்மா அந்த தட்டை கொடுங்க, இதான் உங்கள் தட்டம்மா, இந்தாங்க. மிளகா கூட்டு மட்டும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது, ஸோ அது வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், அந்த கொழுப்போட இந்த பக்கம் உள்ளது இப்போ இதுக்குள்ளேருந்து வடிஞ்சு வந்தது, ஹீட்லேயே வந்தது. நல்லா பார்த்துக்குங்க பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை, ஜெம்சி நேயர்களை. ஓகேங்களா? இப்போ அந்த மீன் எண்ணெயின்னு சொல்கிற இல்லைங்களா, அந்த கொழுப்பு வந்தது. இப்போ இதை வந்து அப்படியே பவுனம்மா இப்போ சாப்பிட்டுக்குவாங்க. இந்தம்மா வெந்துருச்சு. அதை வந்தும்மா ஆஃப் பண்ணி அப்படியே சிம்மில் வைங்க. அந்த நீராவியெல்லாம் படிஞ்சு அந்த ஈரப்பதம் ஆறுற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம திறந்தோம்னாங்க மேலே ஈரப்பதமும் ஒட்டிகிட்டு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஸ்ட்ரீம் பாயிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும், தட்டம் உள்பட. அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதையே பார்ப்போம். இப்போ உங்களுக்காக முன்னாடி வந்து இதையே ஒரு க்ளோஸும் காட்டிட்டு இதையே திறந்து ஒரு க்ளோஸும் காட்டுறேன். ஜெம்சி நேயர்களை அதோடு நம்ம முடிச்சுக்குவோம் இந்த லைவை. அடுத்த லைவில் வேறு இதுகளில் நம்ம இந்த மாதிரி ஆட்டுக்கறி ஐட்டங்களை எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இதை திறந்து வச்சுக்கிட்டு அந்த பக்கம் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜெம்சி நேயர்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்குங்க. ஓகே, உங்களுக்காக க்ளோஸு கொஞ்சம் நேரம் நிறுத்தினா தான் கிளியர் ஆகும். இட்லி பாத்திரத்துலேயே ஃபிஷ் ஃப்ரையை வந்து நம்ம எண்ணெயே இல்லாமல் செய்துட்டோம், அதுக்கான ஆதாரம் இப்போ தான் சாப்பிட்டோம். ஓகேங்களா? இது வந்து கரண்ட் அடுப்பில், இதோ இங்கே தெரியுது இல்லைங்களா, 120 400 இருக்காமல் இன்னும் இருக்குது, 120 கரண்ட் அடுப்பில் இப்போதைக்கு ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அதையும் பார்த்துட்ருக்குறீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் மாதம் ஒரு முறையாவது வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா, கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குடும்ப உறவினர்கள் புதுசாக இருக்கிறவங்க, பியூர் வெஜிடேரியனில் இருக்கிறவங்களாம் திட்டாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நிறையா வந்து நாங்கள் செய்து போட்டிருக்கிறோம் வெஜிடேரியனில். இது அசைவம் சாப்பிடணும்னு நினைக்கிற அசைவ பிரியர்களுக்கு. இங்கேம்மா உங்கள் திட்டமிடுங்க. அசைவம் சாப்பிடணுங்கிற பிரியர்களுக்கு எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சைவம் என்று பிரிப்பதில்லை, உடலுக்கு ஏற்றது ஒவ்வாதது என்று மட்டுமே பிரித்து கொள்கிறோம். இந்த வாழ்வியலுக்கு வர விருப்பம் உள்ளவங்க வாங்க, இல்லாதவங்க போய்க்குங்க. யாரையும் வந்து நம்ம கட்டாயப்படுத்த போகிறதில்லை, அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க நேயர்களே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இதாகி வந்திருக்குது, இதில் உள்ள ஆயிலெல்லாம் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது மீன் கொழுப்பும் கூடங்க, அதையெல்லாம் இப்படி சென்டரில் இழுத்து விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம இதோ மீதி இருக்கு இல்லைங்களா, 1 2 3 வச்சுக்குவோம். இது இன்னொன்று வச்சிட்டோம்னா இதைய நாளையும் ஒரு செட்டாக போட்டு எடுத்துக்கலாம். மீதி இவ்வளோ தான் அங்கே இருக்குது, பாக்கி அவ்வளோதான், ஊற முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெயை ஊற்றி மூடிட்டு லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருந்தது ட்ரை ஆயிடுச்சு, இந்த ஈரப்பதமாக இருந்தது இல்லைங்களா,
மேலே இருந்தது ட்ரை ஆயிடுச்சு. பவுன் ஃபுட்ஸ் நேயர்கள் பார்க்க முடியும், ஜெம்சி நேயர்கள் உங்களுக்கு தெரியுது, பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம சொல்கிற 3 முறை. அதாவது ஸ்ட்ரீம் பாயிலில் இட்லி பாத்திரத்தை வைத்தும் ஃபிஷ்ஷை நம்ம எண்ணெய் இல்லாமல் சமைக்க முடியும், செய்து காமிச்சிட்டோம். கரண்ட் அடுப்பில் ஸ்ட்ரீம் பாயிலில் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சமைக்க முடியும், அதையும் செய்து காமிச்சிட்டோம். கேஸ் அடுப்பில் இதே மாதிரி தோசைக்கல்லை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்ட்ரீம் பாயிலில் செய்ய முடியும், அதையும் செய்து காண்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த எங்களுடைய ஆராய்ச்சியில் இந்த மாதிரி நாங்கள் பல வருடமாக சாப்பிட்டு பலன் பெற்றதுக்கு முன்னாடி வைக்கிறேன். அதுக்கு அனைவரும் ஆதரவு அளித்தாருங்கள். நான் உங்கள் குரு, உங்கள் பவுனம்மாவுடன். பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுனம்மா எண்டு கார்டு போடுவாங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.